ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம வெள்ளாடு வந்து நாங்களாம் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடியே குட்டி போட்டுருச்சு. ஊரில் வந்து கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கிறனால சரி குட்டி போடுற மாதிரியே இல்லை, அதனால் நாங்களும் வந்து பார்க்காம விட்டுட்டோம். பார்க்கறதுக்கு முன்னாடி அதுவே குட்டி போட்டு இது பண்ணிகிட்டு இருந்துச்சு. இன்னொரு குட்டி போடுன்னு அதுவும் ட்ரை பண்ணுச்சு. பட் ஆனால் வந்து குட்டி போடல, ஒரே குட்டி தான் போட்டிருந்துச்சு. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுச்சு, ஆனால் வந்து குட்டி போடல, ஒன்று தான் போட்டிருந்துச்சு. ஆனால் உண்மையாலுமே பாவங்க, மனுஷங்களை விட உண்மையாலுமே வாயில்லா ஜீவன் இவங்கெல்லாம் தான் ரொம்ப பாவம். பார்க்குறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே குட்டி அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இங்கே பாருங்கள் எப்படி நக்குதுன்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா இங்கே ஒரே மழை, எல்லா இடத்துலையும் தண்ணி தான். வீட்டில் எங்கே பார்த்தாலும் சுற்றி தண்ணியாக தான் இருக்குது. கிளைமேட் பாருங்கள் எவ்வளோ டல்லாக இருக்குதுன்னு. காலையில் இப்படி இருந்தால் ஓகே, மத்தியானம் 2 மணிக்கு இவ்வளோ டல்லாக இருக்குது கிளைமேட்டு. சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பச்சையாக இருக்குது. அதனால் கொசு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே பார்த்து கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா நிறையா ஃபீவர் வருது எல்லாத்துக்குமே கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுனால. அதனால் வந்து நாம் தான் பார்த்து உஷாராக இருந்துக்கணும். பாருங்கள், நம்ம வீட்டுக்கு பின்னாடியே காம்பவுண்ட் ஒட்டியே பின்னாடி பார்க் இருக்குது. அங்கே நிறையா குட்டீஸ்லாம் வந்து விளையாடுவாங்க. ஆதிராவே அப்பப்போ கூட்டிகிட்டு போவேன் நான். இந்த சைடு பார்த்திங்கன்னா பாறை இருக்கும். பாறையில் பாருங்க தண்ணி வழியே நிற்குது. 2 பாறையிலையும் தண்ணி வழியே நிற்குது. மழை அந்த அளவுக்கு பெஞ்சிருக்குது பாருங்கள். இதை நம்ம எருமை தான் மேய்ஞ்சிட்ருக்குது. இந்த ஒரு எருமை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை சுற்றி இப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக பச்சையாக இருக்கிறதுனால பயங்கர கொசு வந்துடுது. கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. மேலே இந்த லைஃப் ஜாலியாக தான் இருக்கும். பட் ஆனால் பெங்களூர் போயிட்டோம்னா இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டை சுற்றி இப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கோயிலையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. பாய், வேறு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம்.